டிமால்டி காலனி 2 வந்தது. அட்வான்ஸ்லாம் பண்ணி இட் வாஸ் நாட் மை மிஸ்டேக் ஆர் எனிதிங். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் காம்பினேஷன் ஆஃப் அருள்நிதி சார் அந்த ஒரு கேரக்டரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. லவ்வர் மிஸ் ஆச்சு. இருக்கு கப்பல் ஆஃப் ப்ராஜெக்ட் டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அஸ்வின் கூட பண்ணும்போது தே லைக் டேட், அஸ்வின் கூட பண்ணும்போது தே லைக் டேட், ஜிவி சார் கூட பண்ணும்போது தே லைக் டேட், தேஜு இதை பண்றா, தேஜு இவங்கள லவ் பண்றா, அதெல்லாம் சத்தியமா. ஆனா நான் சிங்கிள், என்ன பண்ண முடியும்? உங்களோட கோர் கேரக்டர்னு ஒன்று இருக்கு, பீயிங் கைண்ட் அப்படின்னா ஜஸ்ட் பிகாஸ் சம்படி இஸ் பீயிங் அன்கைண்ட் டு யூ, நீங்க உடனே வந்து நான் என் கேரக்டரை மாத்திட்டு தென் ஹூ ஆர் யூ? லூசிங் yourself. This person has betrayed and broken the trust. இன்னொருத்தவங்களும் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்காமலேயே வந்து தள்ளி விட்டுறது, ஐ கெஸ் இட்ஸ் மிஸ்டேக். இந்த படமே அதுதான், நம்பலாமா இல்லாம என்டையர் மூவியே இதுதான். எனக்கு பர்சனலா அவர்கிட்ட இருந்த ஃபியர் என்னன்னா, ஓகே சச் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர், எனக்கு என்ன சொல்ல போகிறாய்க்கு அப்புறம் இஃப் ஐ எம் ஒர்க்கிங் வித் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர் இட் வாஸ் ஜிவி சார். எனக்கு என்னன்னா, ஐயோ நம்ம எப்படி நடிப்போம் தெரியாது, நம்ம எக்ஸ்பிரஷன் கேவலமா இருக்குமா தெரியாது, சார் எப்படி நினைப்பாரு தெரியாது, பட் ஹி லெட் மீ பி இன் மை கம்ஃபர்ட் ஜோன், டூ மை பெஸ்ட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Hi, this is Deepika from Red Knoll. Today I have my very old friend. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? All good. After almost 5 years இல்ல 4 இருக்கும். 3 years 3 years இருக்கும். But yeah, I'm seeing your growth ரொம்ப gradually. Let it go it in the flow அப்படின மாதிரி தான் இருக்கீங்க. But to kick start with வந்து நான் ஒரு question கேட்கணும்னு இருந்தேன், because like when you're doing a project or anything as such, கண்டினியூஸாக வந்து உங்களுக்கான வந்து ஒரு ஃபேமோ இல்லை பீப்புள் ஜஸ்ட் லுக் அப் டு யூ அப்படின்னு இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்கள் அடுத்த ப்ராஜெக்ட்காக ஒரு கேப்போ இல்லை ஒரு ஷூட்டோ ஒன்று போயிட்டு இருக்கோம். ஆனால் ஈவென்ச்சுவலி ஒரு கொஸ்டின்ஸ் வரும், வேர் இஸ் ஷி கான், இஸ் ஷி லாஸ்ட், இல்லை அவங்க நடிக்கிறாங்களா இல்லை ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும். அந்த மாதிரி கேள்விகள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் என்ன சொல்ல போகிறாய், சிங்கிள் ஐடென்டிட்டின்னு ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து நான் இன்டர்வியூஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எல்லாருமே கேட்டாங்க, நீங்க என்ன வேற படம் பண்ணலையா, வேற படமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி ஹேட் தட் குவெஸ்சன். நான் வந்து இல்லைங்க, இந்த படம் ஆக்சுவலாக பிளாக்மெயில் அண்ட் மூன்றாம் கண்ணன் ஒரு படம் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே வந்து ரைட் ஆஃப்டர் என்ன சொல்ல போகிறாய் நான் பண்ண படம். ஓகே, ரிலீஸ் ஆக டிலே ஆச்சு, விச் இஸ் நாட் மை மிஸ்டேக். ஸோ அதனால தான் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ரிலீஸ் இஸ் நாட் இன் ஆர் ஹேண்ட்ஸ், ஒன்லி வி கேன் டூ ப்ராஜெக்ட்ஸ் இல்லையா. ஸோ நான் 2 படமே பண்ணி முடிச்சுட்டேன். ரிலீஸ் ஆகிறதுக்காக இவ்வளோ டிலே ஆச்சு, அவ்வளோதான், தவிர்த்து நாட் பிகாஸ் ஆஃப் எனி திங் எல்ஸ். ஸோ எனக்கு என்னன்னா, ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், லெட் இட் கம் அவுட், ஆட்டோமேட்டிக்லி இல் பிரிங் மீ ப்ராஜெக்ட்ஸ்ன்ற மாதிரி ஐ பீன் லிட்டில் செலக்டிவ் இன் பிக்கிங் ப்ராஜெக்ட்ஸ் இன் தமிழ். தெலுங்கு இப்போ 2 பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ரைட். In picking projects அப்படின்னு ஒன்று இருந்தாலுமே you also told in some other interview like you already signed up for GV's இன்னொரு ஃபிலிம், பட் ஆனால் உங்களுக்கு அது செட் ஆகல அப்படின்னு. இது இன் ஜென்ரல் நான் கேட்கணும்னு, இந்த மிஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, லைக் வந்துட்டு போயிருக்கோம் இல்லை நீங்கள் ஆடிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி ஏதான மிஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்? டிமால்டி காலனி 2 வந்தது. அட்வான்ஸ்லாம் பண்ணி ஸோ எல்லாமே நடந்துச்சு, ஆல்மோஸ்ட் ஆன் த ஃப்ளோர்ஸ்ன்னு இருக்கும்போது இட் ட்ராப்ட் ஃபார் என்னோட கேரக்டருக்கு, அது ட்ராப் ஆச்சு. ஆமாம், அது ஒன்று மிஸ் ஆச்சு. அண்ட் தென் லவ்வர் மிஸ் ஆச்சு. ஆமாம், லவ்வர் மிஸ் ஆச்சு. இருக்கு கப்பல் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. there were couple of projects in between that I. Okay, but how did you handle this அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, because like missing a good project is also like something which is நம்ம மென்டலி அதை எப்படி அக்செப்ட். டிமால்டி காலனி வந்து இட் வாஸ் நாட் மை மிஸ்டேக் ஆர் எனிதிங். அது வந்து பியூர்லி அந்த ஒரு கேரக்டர். ஸோ த ஐ மீன் ஐ கெஸ் ஐ கான்ட் ரிவீல், ப்ராப்ளி தே மைட் ஹேவ் இன் நெக்ஸ்ட் இது. ஓகே, ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் காம்பினேஷன் ஆஃப் அருள்நிதி சார் அந்த ஒரு கேரக்டரே ரிமூவ் பண்ணிட்டாங்க லேட்டர். ஸோ அதனால ஐ குடன்ட் டூ எனிதிங் அபவுட் இட். And he was very feeling bad about it also. Sir வந்து because நான் வந்து கோப்ரால மிர்னால்னிக்கு வாய்ஸ் கொடுத்தேன். மிர்னால்னி ரவிக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருந்தேன். சாருக்கு என்னோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், அஜய் சாருக்கு என்னோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே டப்பிங் கேட்டிருந்தாரு, ஸ்ரீநிதிக்கு கேட்டிருந்தாரு, மிர்னால்னிக்கு கேட்டிருந்தாரு, மீனாட்சிக்கு கேட்டிருந்தாரு.
கடைசியில பட் somehow he wanted me to do something because he liked my voice. So அதனால அவர் வந்து மிருனாளினிக்கு வச்சிருந்தாரு. So from there he knows like how with the dubbing he understood like how I'll perform and all of that. He gave me immediately an opportunity to do the Monte Colony too. But அது கிடைக்கல. ப்ராசஸ் ஆகல. But sometime but he remembers me. ஏதோ ஒரு டைம்ல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு கண்டிப்பா he'll give அப்படின்ற ஒரு நம்பிக்கை. yes. So every project, every album or everything, all smallest thing may வந்து ஒரு stepping stone to wherever our goal is அப்படின்னு ஒன்று Yes. இருக்கும்ல. Let me take you rewind and go அப்படின்னு இருக்கும்போது out of nowhere you came and ஆஹா கல்யாணம்ல வந்து like அப்படி கல்யாண சமையல் சாதம். சாரி கல்யாண சமையல் சாதம். அது வந்து ஜஸ்ட் ஷூட்டட் அப் வேற லெவல் லைக் அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட டான்ஸ் ரீல்ஸ் தான் அப்போ பார்த்துட்டு தான் இருந்தாங்க. பட் அந்த சீரீஸ் வந்து வேற லெவல் ரீச்னு ஒன்று இருக்கும்ல. But dance reels also after கல்யாண சமையல் சாதம் only it started reaching. ரீச்சிங் அதுக்கு முன்னாடி டான்ஸ் ரீல்ஸ் பண்ணுவேன் but it was only amongst the dance community. எஸ் எஸ் It didn't go out of அதாவது டான்ஸ் கம்யூனிட்டி தாண்டி நார்மல் ஆடியன்ஸ்க்குன்றது ரீச் ஆகல. வெறும் அந்த டான்ஸ் கம்யூனிட்டிக்குள்ளேயே அந்த சென்னை டான்ஸ் கம்யூனிட்டி இருக்கும் இல்லையா அவங்களுக்குள்ளேயே பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. பிளஸ் அந்த டைம்ல டான்ஸ்க்கான ஒரு ரீச் கூட கம்மி தான். ஆமா இப்போ பயங்கரமா எவ்ரிபடி இஸ் டான்சிங், எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கெட் இன்டு டான்சிங். இப்போ நான் வந்து அப்போ அந்த டைம்லலாம் வந்து ஒர்க் ஷாப்ஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம், அட்டென்ட் பண்ணியிருக்கோம். ஹார்ட்லி வி see like 10-15 people. இப்போ எல்லாம் 70-80 ஒரு 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 செஷன் வந்ததுன்னா 70. I still attend classes, I still attend workshops. பார்த்தா அப்பா இப்படி மாறி இருக்கு டான்ஸ் கல்ச்சர் இன் சென்னை வந்து பயங்கரமா மாறி இருக்கு from the time I was teaching. So கல்யாண சமையல் சாதம் was the hit. அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் மீ who like people knowing who is Teju Ashwiniன்றது கல்யாண சமையல் சாதம் black sheep தான். அண்ட் இப்போ அதுல இருந்து டிராவலா இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கல்ல லைக் அதுல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்கும். நெவர் லைக் என்னன்னு சொல் எல்லாமே எப்போ எது கிடைக்கும்னே தெரியாது. எஸ்இன் என்ன ஒரு ரன்னிங் ஒரு வேர்ல்டில் இருக்கும்போது ஒரு ஒன்று தான் அந்த ஒன்று கிளிக் ஆச்சுன்னா போதும் அப்படின்றது தான் எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம். ஸோ வென் யூ ரீவைண்ட் அண்ட் சி யோர் ஓன் லைஃப் அப்படின்னு இருக்கும்போது ஹவு ஹாப்பி ஆர் யூ? I'm actually very happy and content because என்னோட கிராஃப் பார்த்தீங்கன்னா இப்படி 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 போயிட்டு இருக்கோம். என்னோட கிராஃப் ஆக்சுவலாக அப்படிதான் இருந்தது. பிகாஸ் கல்யாண சமையல் சாதம் பயங்கரமா போச்சு. ஃப்ரம் தேர் ஐ காட் வலி மாங்காவலி அஸ்குமாரோ அங்கேருந்து என்ன சொல்ல போகிறாக்கப்போ ஒரு ட்ராப். தென் அகேன் இப்போ திருப்பி பிளாக்மெயில்னு வரும்போது அகேன் ஐ எம் பீப்புள் ஏபிள் டு see me that I'm still doing projects and I have not vanished. I won't vanish. So it just takes time நினைக்கிறேன். I guess it's there in everybody's life. லக் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு கண்டிப்பா. அது எப்போ கிளிக் ஆகும் நமக்கு தெரியாது. பட் எல்லாருக்குமே அது இருக்கு. இட்ஸ் நாட் லைக் this person has and this person doesn't have that. It's just about what time it will come out அப்படின்றதா நான் நம்பிட்டு இருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸா வந்து I had a beautiful experience throughout. கண்டிப்பா வந்து I have to be really thankful to the job. நான் இண்டஸ்ட்ரியில் வந்ததுக்கு அப்புறம் பிகாஸ் இட் கம்ப்ளீட்லி சேஞ்ச்ட் என்னோட கேரக்டரும் சரி, பர்சனல் கேரக்டரும் சரி, என்னோட லிவிங்கும் சரி. ஃப்ரம் வாட் ஐ யூஸ் டு லிவ், from what I'm living right now, it's a huge growth. எனக்கு I'm more because how do I say, to be very precise, like I was somebody who only travels in bus and like bike, and now I have a car. It's a huge growth. But I got my own car because there was a time where I couldn't even pay my college fees and like school fees and அந்த மாதிரி ஒரு நிலைமையிலேருந்து now I can happily go to a hotel and like eat. Like I'm in my own car and I can buy my clothes. It's a huge transition for me, which I'm very, very thankful and I'm very happy about it. Like, of course, if you are in a Teju, நீங்க success கிடையாது அப்படின்னா அது வரும். பட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்போதைக்குமே எனக்கு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் நடந்திருக்கு. அது I'm just thankful, enjoying, and I'm very thankful to God and like to my job. Actually அந்த travelல வந்து நீங்க சொன்னீங்களே இப்போ like financially like ஜீரோவா இருந்துட்டு இருக்கும்போது இப்போ ஒன்றும் இல்லை like initial stages of careerல இருக்கும்போது ஜென்ரலாகவே இப்போ ஒரு என்ன சொல்றது ஒரு ஆடிஷனுக்கோ இல்லை ஏதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ நம்ம பில்டப் பண்ணணும் அப்படின்னாலுமே ஃபினான்ஷியலி ஆல்சோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இதெல்லாம் வந்து நம்ம பண்ண முடியும். அதெல்லாம் அப்போ வந்து எங்கேயாச்சும் லைக் how did you push yourself? I guess I am really, really, really thankful to the photographers, the costume designers, and people who curated my looks, stylists, எல்லாருமே, because they've all came for collaboration. To be very honest, none of the actors is
இப்போ இருக்கிற ஆக்ட்ரஸஸ் இப்போ இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா நாட் பிகாஸ் ஆஃப் எனிதிங் எல்ஸ் பட் பியூர்லி த photographers and the costumers who collaborated with us, who came together to curate something and put it out there so that we get opportunities and from us they grow. Yeah. அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவங்க பார்க்கல அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் none of us could do anything because எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே வந்து லைக் ஹார்ட்லி யூ கேன் see people எனக்கு தெரிஞ்சவங்க இண்டஸ்ட்ரியில் இப்போ இருக்கிறவங்களே வந்து தேவ் கம் ஃப்ரம் வெரி ஃபினான்ஷியலி நாட் ஸோ ஸ்டேபிள் ஃபேமிலி பட் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் ஆயிருக்கு அப்படின்னா people who collaborated with them. இப்போ we find one talent, நம்ம talent, it collaborates and then it becomes a hit and then they get work, we get work. True. Win-win. அவங்க இப்போ நோ நீங்க எனக்கு காசு கொடுத்தே ஆகணும் நான் எடுத்த ஃபோட்டோகிராஃபிக்கு அப்படின்னு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா எங்களால எதுவுமே பண்ணிருக்கவே முடியாது. You cannot, because I was not in a state to afford a photographer, pay to a photographer. Of course later I've done. Later I've like, you know, if I wanted to be shot by someone else who's really good na I've paid at the later process but initial process வந்து அவங்க இல்லனா எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு ப்ரொஃபைல்ன்றதே கிரியேட் ஆயிருக்காது. Throughout the journey அப்படின்னு ஒன்று இருக்கும்போது I really wanted to talk about even mental health also அப்படின்னு because like you told your graph was up and down இருக்கும்போது அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு ஹியூமன் டெண்டன்சி அது அப் இருக்கும்போது நல்லா ஜாலியாக இருப்போம் அப்படின்னு டவுன் இருந்துச்சுன்னா உடஞ்சு போயிடுவோம், எக்ஸ்ட்ரீமாக உடஞ்சு போயிடுவோம். நீங்கள் மென்டல் ஹெல்த் எப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்ட்டு? Of course it took a toll on me கண்டிப்பா. Did because நீங்க ஆக்சுவலி நீங்க 4 years back என்னோட கான்வர்சேஷன் உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலும் இப்போதைக்கே மை வே ஆஃப் ஸ்பீக்கிங் அண்ட் லைக் மை வே ஆஃப் திங்கிங் இட் செல்ஃப் கம்ப்ளீட்லி சேஞ்ச் நான் நம்புறேன். Did teach me a lot of things for a huge transition of life and career everything but தெரிஞ்ச adulting நினைக்கிறேன். ஆமா, it's a process of adulting. நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஈவன் இஃப் யூ ஆர் நாட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி, ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில ஏதோ ஒரு விதமான உனக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கிராஃப்ன்றது வந்து நம்ம தலையில எல்லாருக்கும் கடவுள் போகும்போதே ஷிக் அப்படின்னு காமிச்சு விடுவாருன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் அண்ட் இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் growth and I guess if I hadn't gone through what I have gone through I wouldn't have been இப்போ நான் எங்க இருக்கேன் because I am very எப்படி சொல்றது, I am very proud of what my thought process and my thinking right now because from what I used to be நான் ரொம்ப குழந்தைத்தனமா இருந்தேன் 4 years back. நீங்க யோசிச்சீங்கன்னா ஹானஸ்டா சொல்லணும்னா கீழே கமெண்ட்லேயே கழுவி ஊத்திருக்கேன், இது என்னது கெக்க புக்கான்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் வந்து கழுவி ஊத்திருக்காங்க. இப்போ ஐ கெஸ் ஐம் மோர் யூனோ அண்டர்ஸ்டாண்ட். அதான் அந்த வயசு வேற இந்த வயசு வேற. அந்த வயசுக்கு அது நான் இருந்தது கரெக்ட் தான். அந்த வயசுல நான் இந்த வயசு மாதிரி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்காது. இப்போ இப்படி இருக்கேன். இப்போ அதுதான் process of learning, adulting, everything. It did take a lot of toll on me when it comes to mental health and all of that. But it's just part of your life. Just go through it. You cannot escape certain things. You have to go through to be somewhere. So I've went through what I've went through. I'm still going through to be there at one place. அவ்வளவுதான். Yeah. It's all ஒரு கெட்டது நடந்தா ஒரு நல்லதும் நடக்கும். அது அந்த தராசு மாதிரி தான் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு. So of course நீங்க you spoke about comments because I really wanted to ask என்னன்னா when you are in என்னன்னு சொல்ற in face of someone or ஒரு பப்ளிக் ஃபிகராவே இருந்தாலுமே வந்து you tend to have all good comments வரும், bad comments வரும், anything as such. There were a lot of good comments. So, still I have so many people who praise me for my dance. Yes. லிட்டரலா வந்து நீங்க இப்ப கேள்வி கேட்டீங்களா ஏன் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வரல, எனக்கு என் கமெண்ட்ஸ் கீழேயே வந்து உன்னை ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இட் மேக்ஸ் மீ ஃபீல் சோ குட். இட் மேக்ஸ் மீ ஃபீல் சோ குட். லைக் உரிமையா கேக்குறாங்க. உரிமை. அவங்களோட வீட்டு பொண்ணா ஒன்னு எடுத்துக்கிட்டு ஏன் உனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, why nobody is seeing your இது அப்படின்றது வந்து இட்ஸ் வெரி ஹியூஜ் திங். இன்னொரு கொஸ்டினும் கேட்கணும் இருந்தேன் because when you become a public figure அப்படின்னு இருக்கும்போது you tend to have like questions like என்னன்னு சொல்றது, அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு இருக்கும்போது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் they'll go even more personal அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, உங்களுக்கு எப்போ கல்யாணம் இல்லை யாரை லவ் பண்ணுறீங்க அப்படின்ட்டுலாம் ஒன்று இருக்கும்ல. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து சம்டைம்ஸ் ஏதான ஒரு பேரோட நடிச்சிங்கன்னா சே இவங்க நிஜத்தில் சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டுலாம் நிறைய வந்து பேசுவாங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் ஆல்சோ கெட்டிங் பர்சனல் வென் இட் கம்ஸ் டு செலிபிரிட்டி லைஃப், இது ஆன் அ ஜென்ரல் டேர்ம் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஐ கெஸ் செலிபிரிட்டி லைஃப்பில் வந்து பர்சனல்னு எதுவுமே இல்லை. எவ்ரி திங் கோஸ் அவுட் பப்ளிக்.
அது வந்து இப்போ என்ன நெறைய பேர் கவின் கூட பேசியிருந்தேன். கவின் கூட பண்ணும்போது தே லைக்ட் இட். அஸ்வின் கூட பண்ணும்போது தே லைக்ட் இட். ஜிவி சார் கூட பண்ணும்போது தே லைக்ட் இட். தேர் ஆர் பீப்பிள் ஹூ டிட்ன்ட் லைக் இட். I guess it's just part of our career. Part and parcel. Part and parcel. Getting personal, தேஜு இதை பண்றா, தேஜு இவங்கள லவ் பண்றா, அதெல்லாம் சத்தியமா வந்து அவங்களோட ஓன், எனக்கு அது பார்க்க delusional. ஆமா, everybody is in their own, even I might be in my own delusional world of something. It's just again part and parcel of life. It's just about when the celebrity's life எப்பவுமே when it's out there, we tend to comment on it. அது ஓகேன்னு தான் இருக்கீங்க. இட்ஸ் ஓகே, இது உங்களோட ஒப்பீனியன். ஆனா நான் சிங்கிள், என்ன பண்ண முடியும்? பல வருஷமா அப்படிதான் இருக்கேன், என்ன பண்ண முடியும்? காண்ட் டு எனிதிங். பேசிக்கா இதெல்லாம் அவங்களா ஒரு பெர்செப்ஷன் எடுத்துக்கிறது தான் தவிர்த்து, நம்மளும் எல்லார்கிட்டயும் இப்போ நம்ம சரி விடுங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸ் எத்தனை பேர் பேசியிருக்க மாட்டாங்க. True, yeah. கண்டிப்பா they don't know anything, but they still talk about us, the relatives, neighbors, somebody that we know very well know itself, they'll talk. Like our friends. ஒரு விமன் வந்து ஒரு சர்டன் ஏஜ் போனாலே ஒரு டைம் லைன் வச்சிருவாங்க, எப்போ கல்யாணம். ஆமா, இப்போ எங்க வீட்ல எல்லாம் அதெல்லாம் கேக்குறதே கிடையாது. நீ ஏதோ ரூல் பண்ணிட்டால. என்னோட ஃபேமிலி இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இஃப் யூ ஆர் அட் பீஸ், we're happy. Please be at peace. Don't fall into wrong hands and like suffer. Don't let yourself suffer. That's something that I've learned. கல்யாணம்னு யோசிக்கிறது பதிலு ரிலேஷன்ஷிப்னு யோசிக்கிறது. இஃப் ஐ எம் இன் சேஃப் ஹேண்ட்ஸ், இஃப் ஐ கேன் பி ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் லைக் ஹவ் ஐ ஆம், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ரைட் நவ். அவ்வளோதான். எங்கள் வீட்லேயும் அதே தான். உனக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீ வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கோ, இல்லைன்னா விலகிடு, மூடிட்டு வீட்டுக்கு வா. அந்த மாதிரி சொல்றாங்க. ஸ்பீக்கிங் ஆஃப் அந்த சஃபர் அப்படின்னு சொல்லும்போது, ஐ திங்க் பிளாக்மெயிலும் அதே மாதிரி தான். லைக் யூ ஷுட் நாட் ட்ரஸ்ட் எனிவன் அப்படின்ற மாதிரி. அது என்னைக்காச்சும் செம்மையா ஒருத்தரை ட்ரஸ்ட் பண்ணி செம்மையா அடி வாங்கியிருக்கீங்களா எங்கேயாவது? who will not? அது இல்லைன்னா அது லைஃபே இல்லை. you're not even living a life if you hadn't been betrayed or like broken trust. சான்ஸே இல்லை. எல்லார் லைஃப்லயும் இருக்கும், குழந்தையிலேருந்து எல்லார் வயசுலயும் கண்டிப்பா இருக்கும். நம்மளுக்கு அப்புறம் அம்மா அப்பாவுக்கும் இருக்கும், எல்லாருக்கும். that's something that it's not there. இந்த படமே அதுதான். this movie is all about that. இந்த மூவில இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே somewhere they get blackmailed, somewhere betrayed, somewhere the trust would be broken. நம்பலாமா இல்லாம இருக்கலாமான்றதே வந்து இது ஒரு என்டையர் மூவியே இதுதான். ஸோ இட் will also sort of very relatable. இது நடந்திருக்குல்ல sort of relatable-ஆ இருக்கும். and very interesting. என்ன கேட்டா லைஃப்லயும் வந்து if we don't see all of this, life wouldn't be interesting as well. ரொம்ப போர் அடிக்கும். சுவாரஸ்யமா இருக்கணும்னா இதெல்லாம் ரொம்ப போர் அடிக்கும். you should also learn from something. if somebody has betrayed you, அதுல இருந்து நீ அந்த அந்த traits எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்த தடவை கேர்ஃபுல்லா இருப்ப. it's a learning. நிறைய பேர் வந்து அடி வாங்கிட்டு திருப்பி அடி வாங்கிட்டு இருப்பாங்க. அது அந்த கேஸ் தான். அந்த கேஸ் தான். இது எனக்கே வந்து வந்த மாதிரி தான் இருக்கு. நான் அந்த கேஸ் தான். பட் I'll tell you one thing. உங்களோட கோர் கேரக்டர்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் யூ பீயிங் கைண்ட் அப்படின்னா, ஜஸ்ட் பிகாஸ் somebody is being unkind to you, நீங்க உடனே வந்து நான் என் கேரக்டரை மாத்திக்கிட்டு then who are you? True. Losing yourself. You don't love yourself. You love yourself first. நீ என்ன மாதிரின்னு ஒன்று இருக்குல்ல. just because this person has betrayed and broken the trust, இன்னொருத்தவங்களும் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்காமலேயே வந்து தள்ளி விட்டுறது, ஐ கெஸ் இட்ஸ் மிஸ்டேக். இதுல என்னன்னா யோர் கோர் செல்ஃப்ன்றது வச்சுக்கோங்க. அவங்க பண்றாங்கன்னா அதை தலைவிதி, கடவுள் பார்த்துப்பார், அவ்வளவுதான். Well said actually. So yeah, coming to blackmail movie again போது, இப்போ ஜிவி சாரோட ஆக்டிங் அப்படின்லாம் நாங்க நிறையவே பார்த்திருக்கோம். and this movie is one specialனா, ஜிவி himself being an actor and a music director, இந்த படத்துல வந்து சாம் சிஎஸ் சார் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாம் சிஎஸ் சொல்லவே வேணாம், ஒரு மாதிரி சஸ்பென்ஸ்லாம் வந்து அடிச்சுக்கவே முடியாது. அவர் மியூசிக்கே நம்மளுக்கு ஹார்ட் பீட்ல சர்றன்னு ஏறிக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் என்னன்னு சொல்லுது, ஜிவி வி நோ ஆஸ் அ மியூசிக் டைரக்டர், ஆனால் ஆக்டருமே வந்து செம்மையாக பண்ணுவார். எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங் அந்த லைக் 2 people working together அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் அந்த செட்லலாம் இருந்தது. இனிஷியலாக வந்து டி மான் சார் வாஸ் சப்போஸ் டு do. Okay. இதுல வந்து ஒத்துக்கிறியான்னு ஒரு பாட்டு இருக்கும், அதுல வந்து சார் தான் பண்ணியிருந்தாரு. and then Sam came later obviously. அதுக்கப்புறம் சில்லானா சிரிக்கி பாட்டு எங்களுக்கு ரிலீஸ் ஆச்சு, அது பயங்கரமா போச்சு. இட்ஸ் a very beautiful melody song. We didn't get to meet Sam at the set பெருசா. ப்ராப்ளி நான் இல்லாதப்ப மேபி மீட் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல, அவர் வந்திருக்காரா செட்டுக்கு எனக்கு தெரியல. பட் நான் இருக்கும்போது ஐ ஹேவன்ட் met Sam in the set.
சார் ஐ கெஸ் சார் வந்து he just lets other people do their work. இப்போ வந்து அவர் எதுலையுமே பெருசா இன்வால்வ் ஆகி சேஞ்சஸ் பண்ணணும்னு பார்க்க மாட்டாரு. தே ஜஸ்ட் உங்களோட கிரியேட்டிவிட்டி என்னன்னு உங்ககிட்ட விட்டுடுவாரு. he will let you be more creative. இப்போ நம்மளுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஃபியர் இருக்கும்ல. இப்போ எனக்கு பர்சனலா அவர்கிட்ட இருந்த ஃபியர் என்னன்னா, ஓகே சச் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர், எனக்கு என்ன சொல்ல போகிறாய்க்கு அப்புறம் இஃப் ஐ எம் ஒர்க்கிங் வித் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர் இட் வாஸ் ஜிவி சார். எனக்கு என்னன்னா ஐயோ நம்ம எப்படி நடிப்போம் தெரியாது, நம்ம எக்ஸ்பிரஷன் கேவலமா இருக்குமா தெரியாது, சார் எப்படி நினைப்பாரு தெரியாது. பட் he let me be in my comfort zone to do my best. அவரு he'll definitely put you in a very comfort zone where you can bring out your own creativity. அது ஒன்று something that I really admire about him. Same way சாம்க்கும் சரி, I guess he did not involve in, though he is like national award winner and all of that, but I don't think he involved in anything. He just lets everybody do their job. ஆன் ஜென்ரல் நோட் தான் கேட்குறேன், பீங் அன் ஆடியன்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்லுங்கள். பிகாஸ் இப்போ ஒரு மியூசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒன் ஆஃப் த மேஜர் பேக் போன் ஆஃப் த ஃபிலிம், லைக் ஐ மீன் நாட் ஜஸ்ட் மியூசிக், த ஆர்ஆர் எவ்ரிதிங் எல்லாமே சேர்த்து. ஸோ வந்து அதுக்கான மெனக்கெடல் வந்து நிறையவே இருக்குது ஒரு மியூசிக் டைரக்டருக்கு அப்படின்னு இருக்கும்போது. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னீங்களா அதுக்கான அங்கீகாரம் தான் அந்த நேஷ்னல் அவார்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ வந்து லைக் ஒரு மாதிரி இந்த சோஷியல் மீடியா ஏரால வந்து பீப்புள் ஆர் ஜஸ்ட் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் ஒன் மியூசிக் அந்த மாதிரிலாம் மாறுதில்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? Really? அப்படி as in like என்னன்னு சொல்றது, ஒருத்தர் தூக்கி வச்சுட்டு அப்படியே மேல கொண்டு போகுது. I really don't want to put on names on this. I understand. ஒருத்தர் தூக்கி வச்சுட்டு பேசிட்டு இன்னொருத்தரங்களை புட் டவுன் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறது. இவென்ச்சுவலி அவங்க ஏதாவது ரேண்டமா எங்கேயாச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா ஒருவேளை இவங்க பயந்துட்டாங்க போல அப்படின்ட்டுலாம் வந்து ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றதுல. பிகாஸ் இது ஆன ஜென்ரல் நோட் நான் கேட்கறேன். பிகாஸ் இவங்க நினைச்சிருந்தா ஜிவி சார் நினைச்சிருந்தா ஜிவி சாரே பண்ணிருக்கலாம் அந்த படத்துக்கு அப்படின்னு இருக்கும்போது. ஸோ இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு? ஐ கெஸ் அதாவது இது வந்து இது எல்லாமே வந்து ஜென்ரல் ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் தவிர்த்து இன்சைட் த இண்டஸ்ட்ரி ஐ டோன்ட் திங்க் எனிபடி வாண்ட்ஸ் எனிபடி டு ஃபெயில் ஆர் லைக் யூனோ நீ கம்மினா அதிகம், இங்க எதுவுமே அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் ஜிவி சார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா he only loves newcomers to come up and this is something that even I said it in audio launch. அவர் எப்பவுமே இந்த நியூ கமர்ஸ்க்கு நியூ டேலண்ட்ஸ்க்கு எப்பவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சன். he can think no ஐயோ நியூ பர்சன் வராங்க, அவங்க என்ன மியூசிக் போடுவாங்க, நம்ம என்ன பண்ண போறோம் இருக்கும். ட்ரூ. எதுவுமே that's because you feel secure about your talent. No, I don't think you will feel anything about anybody. அவர் எப்பவுமே he tries to bring like new talents and அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க அவர் ஆக்சுவலி அவர் எனக்கு தெரிஞ்ச நிறைய பாட்டு பாடியிருக்காரு apart from his movies and his music and இது மற்றவங்களுக்கும் அந்த படத்துல இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் தெரிஞ்சு அவங்க கேட்டா கூட போய் பாடிட்டு வந்துருவாரு. அந்த மாதிரி ஒரு பர்சன். and not just him but I've also heard about lot of people inside the industry யாருக்குமே அந்த ஒரு விஷயமே கிடையாது, தாட்ஸே கிடையாது. everybody each of them is good at their particular zone நினைக்கிறேன். அண்ட் இது வந்து ஆடியன்ஸா பாக்குறவங்களுக்கு ப்ராபப்ளி இது வந்து பயந்துட்டாங்க, கம்பேர் பண்ணிக்கிறாங்க, இல்லாட்டி வந்து காம்படிஷனா இருக்காங்க அப்படின்றது. பட் எண்ட் ஆஃப் தி டே நாங்கள் எல்லாரும் ஒரு ஈவெண்ட்ல மீட் பண்ணோம்னா எல்லாரும் ஹக் பண்ணிட்டே ஹாய் ஹலோ ஜாலி, எங்களுக்கு அதெல்லாம் ஒரு தாட்டே இருக்காது, சுத்தமா இருக்காது. ஐ ஹவ் சீன் லைக் யூனோ ஈவன் ஐ டோன்ட் வாண்ட் டு புட் ஆன் நேம்ஸ் பட் தென் தேர் ஆர் லாட் பிக் ஆக்டர்ஸ் வென் தேர் வெளியில வந்து ஒரு விதமா பேசினாலுமே நேர்ல அவங்கள பார்த்தா அவங்களுக்குள்ள அதெல்லாம் எதுவுமே இருக்காது, ஜாலியா பேசுவாங்க, ஹக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது வந்து இன்னும் சென்சேஷனல் பிக்சரா இருக்கும். எக்ஸாக்ட்லி, ஜாலியா அவங்க வந்து பழகுவாங்க, அது ஒரு இதுவே இருக்காது. மேபி வெளியில பாக்குறதுக்கு ஆடியன்ஸும் தப்பு சொல்ல முடியாது, என்ன ஆஸ்பெக்ட்ல அவங்க பார்த்தாங்க நமக்கும் தெரியல. ஜஸ்ட் அபவுட் ஹவ் வி திங்க். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பேசின மாதிரி தான், ஒரு செலிபிரிட்டி இருந்தா ஈஸியா காசிப் பண்ணிடலாம் அவங்கள பத்தி, அது என்ன ஏது அது இப்பெல்லாம் வந்து. ஸோ when I go to Bangalore and Hyderabad, people don't recognize me there if they are not Tamilians. Tamiliansனா தெரியும். Usually in a restaurant, in a table, if there is a topic, it's a topic about celebrities. நீங்க நார்மலா உட்கார்ந்து பேசுறவங்க பத்திவே யூ நோ வாட் திஸ் பர்சன் தட் பர்சன், திஸ் மியூசிக் தட் டைரக்டர், இப்படிதான் பேசுறாங்களே. ஸோ தேர் என்டர்டைன்மெண்ட் டாபிக்கே நாங்க செலிபிரிட்டிஸ் தான் இருக்காங்க. ஸோ யூ கான்ட் ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் இட். ஆஃப்கோர்ஸ் என்ன ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பத்தி பேசிட்டு வேற என்ன பேசுவாங்க, இந்த படம் பத்தியா அந்த படம் அங்க இருந்து எங்கேயோ டிராவல், இந்த படத்துல இவங்க பண்ணிருக்காங்க அவங்க பண்ணிருக்காங்க அப்படி
அப்படியே ஃபுல்லா ஒரு டாபிக்ல இருந்து ஒரு பட் I guess industry topic is a huge never ending topic from A to Z இருக்கு. பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் அன்னைக்கு உட்கார்ந்துட்டு I was wondering, I went for a shoot and then photographer left and I just wanted to chill. நானே ஒரு டைம் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நினைக்கிறேன் நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். I was away from home and I was like I was bored. அன்னைக்கு லீவு ஷூட்டும் பண்ணல. நான் சும்மா என்னோட ப்ரொஃபைல் ஷூட்டுக்கு ஒன்று பண்ணிவிட்டு அந்த கெஃபேலேயே உட்காந்துட்டேன் ஒரு 2 மணி நேரம். சரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்து நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். when I actually I overheard them. Obviously I have ears. அவங்க கத்தி பேசுறாங்க எனக்கு கேட்டுச்சு. So அவங்க பேசும்போது the topic was you know what this one that one அப்படிதான் பேசுறாங்களே. Then I was thinking okay ஒருத்தவங்களோட ஒரு கேஷுவல் டாபிக்கே வந்து இட்ஸ் அபவுட் இண்டஸ்ட்ரி அண்ட் செலிபிரிட்டிஸ்னு ஆயிடுச்சு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.